இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து பணம் வராதவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 4 தவணை பணம் பார்த்திங்கன்னா தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பரிசீலனை விண்ணப்பம் வந்த 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டது எஸ்எம்எஸ் வந்தது. அதன் பிறகு ₹1 அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணாங்க. அதன் பின்பு அவர்களுக்கும் உரிமை தொகை ₹1000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து கலாய்வு நடைபெற்றது. கலாய்வு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாகவும் அதிகாரிகள் நேரடியாக வீட்டுக்கே கலாய்வு நடத்துகிறாங்க. அதில் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய வருமானம் என்ன, இந்த மாதிரி விவரங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மேல்முறையீடு செய்த அனைத்து பெண்களுக்கும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வரை அவங்களுக்கு எந்த எஸ்எம்எஸுமே வரல. அவர்களுக்கு ஜனவரி மாதம் பணம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற சந்தேகம் இருந்தது. தற்போது பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதமே உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் விலகியுள்ளது. மேல்முறையீட்டில் தகுதியானவர்களுக்கு இம்மாதமே உரிமை தொகைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு தற்போது பார்த்திங்கன்னா 1,13,84,300 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை கிடைப்பது உறுதி என்று தெரிய வந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் அதிகமானவர்கள் விண்ணப்பிக்க தவறிவிட்டார்கள். அந்த மாதிரி இருக்கவங்களும் இன்னும் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி ஷோ ஆகுது. அவங்களால மேல்முறையீடு செய்ய முடியல. அந்த மாதிரி இருக்கவங்க புதிதாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமான அறிவிப்பு ஜனவரி மாதத்தில் வெளியாகும் என்று கூறப்பட்டது. தற்போது தகவலின்படி பொங்கல் பண்டிகை முடிந்த பின் இந்த மாதிரி இதுவரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகள் இல்லை அந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் இறுதி வாரத்தில் அவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும். அந்த டைமில் அவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டும் தகவல்கள் விலகி உள்ளது. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான 2 தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.